வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் தமிழ் புத்தாண்டு பராபவ ஆண்டினுடைய பலன்களை துலாம் ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். இந்த ஆண்டு தொடங்கும் பொழுது மீண்டும் சூரியனுடைய அமர்வு முதல் வீட்டில் உச்சநிலையில் இருப்பது இவர்களுக்கு 7ஆம் வீட்டில் வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய அந்த களத்திரஸ்தானத்தில் உச்சம் பெற்ற சூரியனாக இருப்பார். இந்த ஆண்டு தொடங்கக்கூடிய முதல் மாதமாகிய சித்திரை மாதம் 1ஆம் தேதி இது ஒரு ரொம்ப அபூர்வமான நிகழ்வு. ஒரு ஒளி கிரகமாக இருக்கக்கூடிய பூமிக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கக்கூடிய அந்த கிரகம் அது முதல் வீடாகிய மேஷத்தில் உச்சம் பெறுவது ரொம்ப ஒரு நல்ல ஒரு அற்புதமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நிலையாக இருக்கும். ஆனால் துலாம் ராசி நண்பர்களுக்கு இது திருமண வாழ்வில் சில அனுசரிக்கக்கூடிய குணங்களை கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டிய ஒரு நிலை. நார்மலாகவே சூரியன் கிரகம் 7ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது திருமண வாழ்வில் சில டிஸ்டர்பன்சஸ் இருக்கும். இது உச்சநிலையில் இருப்பதனால் திருமண வாழ்வில் கணவன் மனைவி இடையே வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். ஸோ இது சித்திரை மாதத்திற்குரிய பலனாக ஒரே ஒரு மாதத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சூரியனை தவிர அதிகமான கிரக ஆளுமைகள் இங்கு வருடக்கோள்களாகிய சனி கிரகம், குரு கிரகம், ராகு கேது கிரகங்களை நம்ம கணக்கில் எடுக்கும் பொழுது இந்த ஆண்டு முழுவதுமே துலாம் ராசிக்கு 6ஆம் வீட்டில் மீனத்தில் இருக்கக்கூடிய சனியாக இருப்பார். 6இல் இருக்கக்கூடிய சனி ஓரளவிற்கு நன்மை அப்படின்னு சொன்னாலும் என்னை பொறுத்தவரை ஆதிபத்திய பலன்களுக்கு அதிகமான கனெக்ஷன்ஸ் நம்ம பார்க்கக்கூடிய ஜாதகங்களில் தொடர்பாக இருப்பது ரொம்ப முக்கியம். அதை நம்ம கணக்கில் எடுக்க வேண்டும். துலாத்திலிருந்து 4ற்கும் 5ற்கும் உடைய ஒரு கிரகம் 6ஆம் வீட்டில் போய் மறைகிறது. ஸோ கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு சிலருக்கு தசாபுத்தி நடக்காதவர்களுக்கு பாதிப்பு இருக்காது. இதை சனியுடைய தொடர்புடைய தசாபுத்திகள், சனி வீட்டில் அமர்ந்த கிரகங்கள், சனியுடைய சாரத்தில் தசையை நடத்தக்கூடிய சில கிரகங்கள் எல்லாம் இவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக லைஃப்பில் இப்பொழுது தசாபுத்தியில் நடப்பில் இருந்தால் இந்த 6இல் மறைந்திருக்கக்கூடிய கோச்சார சனி இவங்களுக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள், ரோகத்தை, இல்லைன்னா கடன்களை வாங்கக்கூடிய நிலையை, இல்லைன்னா கோர்ட் கேஸுக்கு இழுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கும். அந்த 6ஆம் வீட்டு காரகங்களை எல்லாமே அந்த சனி கிரகம் கொடுத்துவிடும். ஸோ இதில் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது நல்ல நிலை. 5க்குடையவராகவும் இந்த சனி இருந்து 6ஆம் வீட்டில் மறைவது குழந்தைகளோடு சிலருக்கு வாக்குவாதம், இல்லைன்னா குழந்தைகள் சிக்காகக்கூடிய நிலை. இந்த எல்லா பலன்களும் ஜாதகர்களுக்கு தன்னுடைய ஆரோக்கியத்திற்கு உங்களுடைய முதல் குழந்தையுடைய நிலைக்கும் பொருத்தி கொள்ளலாம். ஸோ சனி கிரகம் இந்த ஆண்டு முழுவதும் இந்த ஒரு அமர்வில் தான் இருக்க போகிறார். இந்த வருட தொடக்கத்தில் சித்திரை, வைகாசி, ஆனி 6ஆம் தேதி வரை குரு கிரகம் துலாம் ராசிக்கு 9இல் இருப்பது, துலாம் ராசியையே அவர் ஸ்பெஷலான 5ஆம் பார்வையாக பார்ப்பது ஒரு சுபகிரகமாக இது இயற்கையான காலச்சக்கர அடிப்படையில் இருப்பது ஓரளவிற்கு நன்மை. ஒரு 30%க்கும் குறைவாகத்தான் இதை நம்ம எடுக்க முடியும். ஏனென்றால் அவரவர்களுடைய ராசிக்கு ஆதிபத்திய சுபராக இருந்தால் மட்டுமே இந்த கிரகங்கள் நன்மையான பலன்களை அதிகம் செய்யும். இல்லைன்னா அது ஆதிபத்திய ரீதியிலான குழப்பமான பலன்களை அதிகமாக செய்துவிடும். இந்த 6க்குடையவராக இருக்கக்கூடிய இந்த குரு 9இல் அமர்ந்து பார்ப்பது ஒரே ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, பணி ரீதியிலான விஷயங்களுக்கு மிட்லைஃப்பில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு இது ஒரு பெரிய ஜாப் ரிலேட்டடான வளர்ச்சியையும் ஒரு பெரிய உயரத்தை அடையக்கூடிய ஒரு மேன்மையையும் உங்களுக்கு கொடுக்கிறது. அதனால் ஒரு பொருளாதார மேன்மை, தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நிலை. ஆனால் கண்டிப்பாக இந்த மேலே சொன்ன சனியினால் ஏற்படக்கூடிய ஆரோக்கிய பிரச்சனை, கடன்கள், கோர்ட் கேஸ் வழக்குகள் இதையெல்லாம் மேலும் உறுதிப்படுத்தக்கூடிய வகையில்தான் குருவினுடைய பார்வை துலாத்திற்கு மேலும் ஒரு அமர்வை கொடுக்கிறது. ஸோ எல்லா பலன்களையும் குருவும் உறுதி செய்கிறார் அப்படிங்கிறத நம்ம தவிர்க்க முடியாது, மறக்கக்கூடாது. இந்த ஆண்டு ஆனி மாதம் 6ஆம் தேதி குரு கிரகம் 9இல் இருந்து 10ஆம் வீடாகிய கடகத்திற்கு அமரப்போகிறார். அங்கு எக்ஸால்டேஷன் அடைய போகிறார். ஆனி மாதம் 6ஆம் தேதி குரு கிரகம் உங்களுக்கு 9இல் இருந்து 10ஆம் வீட்டிற்கு மாறக்கூடிய நிலை, அந்த கடகத்தில் அவர் உச்சம் பெறக்கூடிய நிலை கண்டிப்பாக ஓரளவிற்கு நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக இவங்களுக்கு விஷயங்கள் சால்வ் ஆகும். அந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு அதுக்கெல்லாம் சரியான மெடிகேஷன் அமையலாம். நீண்ட நாள் கோர்ட் கேஸ் விஷயங்கள் வேகமாக உங்களுக்கு அது ஒரு சொல்யூஷனை நோக்கிய விஷயமாக மாறும். தொழில் ரீதியிலான விஷயங்கள் தான் முக்கியமாக நம்ம இந்த 10ஆம் வீட்டோடு தொடர்பாக எடுக்க வேண்டும். தொழில் ரீதியிலான சில மாற்றங்களையும் ஒரு பாசிட்டிவான துணிந்து வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நல்ல விஷயமாக பணி, தொழில் எல்லாவற்றிற்கும் இந்த குருவினுடைய மாற்றம்
கடகத்திற்கு மாறக்கூடிய அந்த நிலை ஆடி மாதத்திலிருந்து துலாம் ராசிக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். துலாம் ராசியை பார்த்து கொண்டிருந்த குரு கிரகம் ஆனி மாதம் மாறிய பிறகு உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்க போகிறார். எப்படி இருந்தாலும் ஒரு எக்ஸ்பான்ஷனை அடையக்கூடிய ஒரு மேசிவான ஒரு பிளானட் அந்த பார்க்கக்கூடிய இடத்தை விருத்தி செய்வார். அது பெரிய அளவிற்கு ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஹோப்ஃபுல்லான நிலையாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ பணி ரீதியிலான விஷயங்களுக்கு பிரமாதமான வளர்ச்சியும் ஒரு சில இடமாற்றமும் இதில் உள்ளடக்கிய கூடிய ஒரு பணிமாற்றம், இடமாற்றம், பெரிய வருமானம் இதெல்லாம் இவங்களுக்கு ஏற்படும். அதே சமயம் ஒரு பெரிய லாபம் எதிர்பார்க்காமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய கமிட்மெண்ட்ஸ்க்கு ஏற்றார் போன்ற ஒரு வருமானமாக இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இது குருவினுடைய அமர்வினால் ஏற்படக்கூடிய நிலை. குழந்தைகளுக்கு தொடர்ந்து இந்த குரு பெயர்ச்சியில் சில பிரச்சனைகளுக்கு முடிவு எப்பொழுது கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மாதம் குரு அதிசாரமாக சிம்மத்திற்கு வந்த பிறகு அந்த பூர்வீகம், குழந்தைகள், காதல் தொடர்பான விஷயங்கள், இல்லை குழந்தை பாக்கியத்திற்கு முயற்சி செய்பவர்களுக்கு அதெல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல உங்களுக்கு தேவையான ரிசல்ட்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா, கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு குரு அதிசாரமாக மாறும் பொழுது உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு ரிலீஃப் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அதுவரை உங்களுடைய சூழலுக்கு ஏற்றாற் போல கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்ல பலனை கொடுக்கும். பொறுமை உங்களுக்கு மேலும் சில காம்ப்ளிகேஷன்ஸை தவிர்க்க உதவும். அடுத்ததாக ராகு கேது கிரகங்களை பார்க்கும் பொழுது இந்த ஆண்டு இறுதியில் தான் ராகு கேது கிரகங்கள் மாறுகிறார்கள். ஆல்மோஸ்ட் ராகு கிரகம், கேது கிரகம் தற்பொழுது இருக்கக்கூடிய நிலையிலேயே நம்ம பலன்களை எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய பஞ்சமஸ்தானம், கண்டிப்பாக பாம்பு புகுந்த வீடு, ஏதோ ஒரு களையபரத்தை அடையும் அப்படின்னு நீங்கள் ரிலேட் பண்ணி புரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் துலாம் ராசிக்கு மனதில் ஒரே ஒரு பரபரப்பு, குழப்பம், ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ், ஓவர் திங்கிங், குழந்தைகளை நினைத்து, பூர்வீகத்தை நினைத்து, இல்லைனா காதல் தொடர்பான விஷயங்களில் நிறைய பேர் ஏதாவது லாக் ஆகி கொண்டு அதனால வெளியில் வர முடியாமலும் பெரிய ஒரு அவஸ்தையில் இருக்கக்கூடிய நிலையையும் இந்த கும்பத்தில் உள்ள ராகு கிரகம் உங்களுக்கு பெரிய குழப்பத்தை கொடுத்து கொண்டிருக்கலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையோடு இருக்கக்கூடிய மிகப்பெரிய போராட்டமாக கூட இந்த ராகுவுடைய நிலை அமரக்கூடிய ஒரு நிலை. வாழ்க்கை துணைக்கு இதே போன்ற ஒரு ஆங்ஸைட்டி, தேவையில்லாத கோபங்கள், இது போன்ற நிலையினால் திருமண வாழ்வில் இருக்கக்கூடிய அந்த ஹார்மனி நிறைய குறையக்கூடிய நிலையாகவே தொடர்ந்து இருப்பது. இந்த ஆண்டும் அது ஓரளவிற்கு அப்படிதான் இருக்க போகிறது. ஓரளவிற்கு நீங்கள் சூழலுக்கு ஏற்றாற் போல அமைதியாக இருப்பதும், இல்லைனா துர்கை வழிபாடு, ராகு கால நேரத்தில் உங்களால் முடிந்த சில ராகு ஸ்லோகங்கள் சொல்வது, இதெல்லாம் ஒரு பரிகாரத்தை நமக்கு மனது ரீதியாக தயார்படுத்தி கொள்ள உதவும் அப்படின்னு சொல்லலாம். கேதுவினுடைய நிலை எல்லோருக்கும் தொல்லையாக இருந்தாலும் சிம்மத்தில் உள்ள கேதுவினுடைய நிலை துலாம் ராசி நண்பர்களுக்கு மிகுந்த நன்மைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒரு பெரிய பாதக செயல் இல்லாமல் இந்த காலத்தில் அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கார்மிக்கான பிரச்சனைகளாக மட்டுமே இருக்கிறது. வெளியிலிருந்து எக்ஸ்டர்னலாக எந்த பாதகத்தையும் யாரும் செய்ய முடியாத ஒரு நிலையில் இந்த கேது ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். இவர்களுக்கு அது ப்ரொடெக்ஷனாக இருந்தாலும் கேதுவினுடைய அமர்வு கடந்த ஆண்டு, இந்த ஆண்டு முழுவதுமாகவே என்ன சொல்ல வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பொருளாதார லாபம் இல்லை, எவ்வளோ பணம் வந்தாலும் அது ஏதோ ஒரு தேவைக்கேற்றார் போன்ற விரயங்களாக மாறக்கூடிய நிலை, அதிர்ஷ்டம் பெரிய அளவிற்கு உதவாமல் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு அமர்வு, வாழ்க்கை துணைக்கு மன அழுத்தம், உங்களுக்கு அவ்வப்பொழுது ஒரு பெரிய ட்ரெமர்ஸ், என்ன விஷயம் எந்த நிலைக்கு எப்படி டைரக்ஷனில் மாறுமோ அப்படிங்கிற ஒரு பதட்டம், தந்தை வழி இரத்த பந்த உறவினர்களோடு ஒரு பெரிய குழப்பமான நிலை, போராட்டமான நிலை. ஸோ இது ஆல்ரெடி முதலில் இருந்தே தந்தை வழியில் ஒரு பலன் இல்லை, உபயோகம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இது பெரிய பாதிப்பாக இருக்காது. ஆனால் இந்த கேதுவினுடைய அமர்வு சிம்மத்திற்கு வந்த பிறகு துலாத்தில் உள்ளவர்கள் இந்த மாதிரியான ஒரு பலனை அவங்க சந்திக்கிறாங்க அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் இதெல்லாம் மாறுமா அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா பெரிய அளவிற்கு மாற்றம் வருவதற்கு வாய்ப்பில்லை. எப்பொழுதுமே துலாம் ராசியில் சூரியன் நீசமடைவதனால் தந்தை வழி உறவினர்கள் இல்லை தந்தையால் ஒரு பெரிய நன்மை இவங்களுக்கு இருப்பதில்லை. ஸோ இந்த மாதிரியான உறவுகளை மறுபடியும் புதுப்பிக்கக்கூடிய விஷயத்திற்கு பெரிய அளவிற்கு எனர்ஜி கொடுக்காமல் உங்களுடைய விஷயங்களுக்கும் உங்களுக்கு தேவையான விஷயங்களுக்கும் ப்ரொடக்டிவாக நேரத்தை நீங்கள் பயன்படுத்துவது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். பாதகஸ்தானத்தில் அமர்ந்த கேது ஓரளவிற்கு உங்களுக்கு நன்மைகளை செய்து விட்டார் அப்படின்னே சொல்லலாம். மற்ற நிலையில் இவர்களுக்கு ஒரு பெரிய நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஹாஃப் இல்லைனா 2 மாதங்களுக்கு பிறகு வரக்கூடிய குருவினுடைய அமர்வால் தடைப்பட்ட வருமானம் வரக்கூடிய அமர்வாக இருக்கும். ஒரு என்ன சொல்கிறதுனா, ஒரு ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணக்கூடிய வாய்ப்பை 10ஆம் வீட்டில் உள்ள குரு கிரகம் கண்டிப்பாக கொடுப்பார்.
வருமானம் இல்லாதவர்களுக்கு வேலை கிடைத்து வருமானம், தொழில் ஏதாவது தொடங்கி நல்ல ஒரு வருமானம் தேவைக்கேற்ற ஒரு நிலையில் ஏற்படும். அதே சமயம் திருமண வாழ்விற்கும் ஓரளவிற்கு சில நன்மைகளை கொடுக்கலாம். நீண்ட நாட்களாக ஒரு அந்தரத்தில் இருந்த அந்த திருமண உறவை ஓரளவிற்கு ஒரு பிரியாத நிலைக்கு பாதுகாக்கலாம். வாழ்க்கை துணைக்கு பாகியாதிபதி அப்படிங்கிற வகையில் அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுடைய திருமண வாழ்வில் வாழ்க்கை துணையுடைய சைடில் ஃபேவர் பண்ணக்கூடிய அமர்வில் இது உங்களுடைய திருமண வாழ்வை ஒரு ஃபெவிகால் போடக்கூடிய நிலையை போன்ற ஒரு அமர்வை கொடுக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு சில இடமாற்றத்தினால் விலகி போகக்கூடிய வாய்ப்பாக ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுக்கலாம். எல்லாமே இந்த குருவினுடைய அமர்வு மட்டும் ஓரளவிற்கு நன்மைகளை கொடுக்கிறது. சனியும் ஓரளவிற்கு பணி ரீதியிலாகவும் வருமானத்திற்குடைய தொழில், இடமாற்றம், அலைச்சல்கள், பிரயாணங்கள் தொடர்பான விஷயங்களுக்கு நன்மைகளை கொடுத்தாலும் கண்டிப்பாக 50+ இருக்கக்கூடிய வயதிலிருந்து இந்த துலாம் ராசியில் ஆரோக்கியத்திற்கு நீங்கள் நிறைய முக்கியத்துவம் கொடுப்பது, உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுடைய மனைவி, கணவர் அவர்களுடைய ஆரோக்கியத்திலும் அதிக அழுத்தம் கொடுத்து பார்த்து கொள்வது எல்லாமே உங்களுக்கு தேவைப்படக்கூடிய நிலை. 6ஆம் வீட்டில் வலுப்பெறக்கூடிய கிரகம் 7ஆம் வீட்டை பாதிக்கும் அப்படிங்கிற வகையில் கூட இது திருமண வாழ்வில் கொஞ்சம் அதிக கவனம் விட்டு கொடுப்பது, இருவருடைய ஆரோக்கியத்தையும் பார்த்து கொள்வது, இதெல்லாம் ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். இதெல்லாமே துலாம் ராசிக்கு இந்த பராபவ ஆண்டு நடக்கக்கூடிய பலன்கள். பெரிதான மாற்றங்கள் எதுவும் இல்லை. அடுத்து ராகு கேதுவுடைய நகர்வு மாறிய பிறகு இந்த ஆண்டு இறுதியில் நம்ம மீண்டும் பார்க்கலாம். 5லிருந்து ராகு மீண்டும் 4ஆம் வீட்டிற்கு வரப்போகிறார். ஸோ துலாம் ராசி நண்பர்கள் எல்லோருமே இப்பொழுதிலிருந்தே நீங்கள் உங்கள் ஃபிட்னஸ்க்கும் இல்லைன்னா உங்களுடைய ஒரு ஆரோக்கியத்திற்கும் ரொம்ப அதிகமாக வெயிட்டேஜ் கொடுப்பது, இப்பொழுதிலிருந்தே அதை நீங்கள் தொடங்குவது, ஒரு ப்ராக்டிஸாக எடுத்துக்கொண்டு வருவது ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தடுத்த நகர்வுகள் எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு ராகு கேது சனி எல்லாமே கொஞ்சம் சேலஞ்சிங்கான நிலையில் இருப்பதனால் தயார்படுத்தி கொண்டு விட்டால் எதுவுமே நமக்கு சுலபம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இங்கு விஷயங்களை நம்ம ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதுதான் பராபவ ஆண்டு நம்ம துலாம் ராசிக்கு பலன்களை பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்.